ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ராஜா ராணி. ஆர்யா, ஜெய், நயன்தாரா, நஸ்ரியா, சத்யராஜ், சந்தானம், சத்யன் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட். ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன், ஜிவி பிரகாஷ் மியூசிக், டைரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் அட்லியோட முதல் படம்னு ராஜா ராணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். காதல் தோல்விக்கு பின்னாலும் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற படம் தான் ராஜா ராணி. காதலில் தோல்வி அடைஞ்ச ஆர்யா, நயன்தாரா ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி ஒருத்தரை ஏற்றுக்கிறது தான் கதை. நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பழைய லவ் பற்றின ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. மௌனராகம் படத்தை இல்லீகலாக ரீமேக் பண்ண முயற்சி செஞ்சிருக்கிற டைரக்டர் அந்த படத்தோட திரைக்கதையிலையும் கேரக்டரைசேஷன்லையும் இருந்த டெப்த்தை இதில் கொண்டு வர முடியாமல் ரொம்ப ஹாலோவான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அழகாக இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, படத்தில் காமெடி கலக்கலாக இருக்குது. எல்லாம் ஓகே தான். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை டீல் பண்ணுற படத்துக்கு ஒரு உயிர் இருக்கணும். படத்தில் வர கேரக்டர்ஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறது அந்த சோல் தான். அது இந்த படத்தில் டோட்டலாக மிஸ்ஸிங். உணர்வுபூர்வமாக இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப மேலோட்டமாக மெக்கானிக்கலாக அமைக்கப்பட்டிருக்கு. நயன்தாராவுக்கு ஏன் ஜெய் மேலே லவ் வந்துச்சு? ஜெய்யோட அப்பா லூசுத்தனமா கலாச்சாரம் கன்றாவின்னு பேசி ஏன் அவங்க காதலை எதிர்க்கணும்? ஜெய் ஏன் நயன்தாராவை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகணும்? விரும்பாத கல்யாணம் ஆனாலும் ஆர்யா நயன்தாராவுக்கு ஒருத்தர் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு? பெட்ரூம்ல டிவி வால்யூம் பிரச்சனைனா ஏன் நயன்தாரா ஹால்லையோ பக்கத்து ரூம்லையோ போய் படுக்கக்கூடாது? நயன்தாரா ஃப்ளாஷ்பேக் கேட்ட உடனே ஆர்யாவுக்கு ஏன் அவங்க மேலே லவ் வந்துச்சு? நயன்தாராக்கு ஏன் ஆர்யா மேலே திடீர்னு லவ் வந்துச்சு? சந்தானம் இந்த படத்தில் 10-15 ஜோக் அடித்ததை தவிர வேற என்ன பண்ணுறாரு? ஏஆர் முருகதாஸ் இந்த கதையை சீன் பை சீனாக கேட்டாரா அப்படின்னு படம் ஃபுல்லாக நிறைய கேள்வி நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கு. ஆர்யாவுக்கு நடிக்கிற சீன்ஸை விட இதில் குடிக்கிற சீன்ஸ் தான் அதிகம். நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெய் எங்கேயும் எப்போதும் படத்தில் பண்ண லைட்டான பயந்தாங்கோலி கேரக்டரை கொஞ்சம் டெவலப் பண்ணி இதில் பயங்கர பயந்தாங்கோலியாக நடித்து கலக்கியிருக்காரு. நஸ்ரியாவுக்கு நடிக்க பெரிய ஸ்கோப் இல்லை. சத்யராஜ் ஓகே. சந்தானம் வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் காமெடி பண்ணியிருக்காரு. படத்தோட ஃப்ளோவுக்கு சுத்தமாக எந்த விதத்திலையும் சம்மந்தம் இல்லாத சந்தானம் கேரக்டர் மாதிரியே நான் கடவுள் ராஜேந்திரன், மனோபாலா, சிங்கமுத்துன்னு நிறைய கேரக்டர்ஸ் காமெடிக்காக மட்டுமே இந்த படத்தில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. டைரக்டர் சங்கர் கிட்ட இருந்து டெக்னிக்கல் விஷயங்களையும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையும் அழகா ஒரு படத்தை பேக்கேஜ் பண்றதையும் நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்க அட்லி டைட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது எப்படிங்கிறதையும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் படம் எடுக்க வந்திருக்கலாம். முழுசா வேகிறதுக்கு முன்னாடியே குக்கர்ல இருந்து எடுத்துட்ட இட்லி மாதிரி திரைக்கதையும் கேரக்டர்ஸையும் சரியா அமைக்காம ஒரு படத்தை எடுத்திருக்காரு அட்லி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் நீங்கள் என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணுன்னா ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்தில் உங்களை வேற கெட்டப்பில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீவன் ஸ்டீல் ஜாக்.